தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் 9369.04 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் 45,485 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் 29,666 பயனாளிகளுக்கு பல்வேறு வகையிலான பட்டாக்கள் வழங்கும் பணிகளை தொடங்கி வைத்தும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் விழா பேருரை நிகழ்த்த இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருவதையொட்டி நெல்லையை விழா கோலம் பூண்டுள்ளது. நகரின் முக்கிய சாலைகள், முதல்வர் தங்கும் தமிழக அரசின் சுற்றுலா மாளிகை, புதிதாக திறந்து வைக்க இருக்கும் கட்டடங்கள் என அனைத்துமே புது பொலிவுடன் வர்ணம் பூசப்பட்டு காட்சியளிக்கிறது. மேலும் மாநகர காவல்துறை சார்பில் 1000 காவலர்களும், மாவட்ட காவல்துறையின் சார்பில் 2500 காவலர்களும் என மொத்தம் 3500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி காலை விமானம் மூலமாக தூத்துக்குடி வந்தடைந்து தற்போது சாலை மார்க்கமாக நெல்லை வருகை தந்துள்ளார். தொடர்ந்து நெல்லையின் நுழைவு பகுதியான கேடிசி நகரில் ஆயிரக்கணக்கானோர் முதல்வரை வரவேற்றனர். அப்போது முதல்வர் திடீரென அவரது வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையின் இருபுறமும் குவிந்திருந்த பொதுமக்களை பார்த்து கையை அசைத்தும் கை கொடுத்தும் மனுக்களை பெற்றுக்கொண்டும் நடந்தே சிறிது தூரம் சென்றார். இதனால் அங்கிருந்தவர்கள் உற்சாகமடைந்தனர். இதுகுறித்து முதல்வரிடம் கை கொடுத்தவர்கள் பார்த்தவர்கள் கூறுகையில், மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நெல்லை மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதற்கு முதல்வருக்கு மிக்க நன்றி. முதல்வர் இவ்வாறு நடந்து வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்றனர். மேலும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு உட்பட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அலுவலர்கள், பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.